வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்றிருந்து ஒரு வருத்தம் அளிக்கிற செய்தி முக்கிய செய்தியாக போயிட்டுருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கோயிலுக்காக ஒரு யானை வளர்த்தி பராமரிக்கிறாங்க. அந்த யானை பேர் தெய்வானை. அந்த யானை நேற்று என்ன பண்ணுச்சுன்னா, அந்த யானை வளர்த்துற பாகனையும் பாகனோட உறவினரையும் கொன்றுச்சு. இது யானை மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை பாகன் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்பு சரி தவறு இதெல்லாம் நம்ம பேச வரல. ஒரு யானைங்கிறது பார்த்திங்கன்னா காட்டு விலங்கு. அந்த காட்டு விலங்கோட இயல்பு பார்த்திங்கன்னா, இயல்பு வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அந்த யானை ஒரு நாளைக்கு 140லேருந்து 270 கிலோ வரைக்கும் உணவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான தண்ணீர் அதே குடிச்சுக்கு கிட்டத்தட்ட அந்த உணவு செரிமானமாக இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஒரு யானை நடக்கணும். காடுன்னா அவ்வளோ தூரம் நடக்க முடியும். கோயிலில் நடக்க முடியுமா? முடியாது. கோயிலில் ஒரு 20க்கு 20 ரூமில் போட்டு நீங்கள் அதை அடைச்சி வைக்கிறீங்க. அந்த யானை என்ன பண்ணுதுன்னா, அதுலேயே தான் யூரின் போகுது, மோஷன் போகுது, கொசு பல கழிவுகள் மூலமாக கொசு அது இதுன்னு பூச்சி நிறைய வரும்போது யானை எந்த டயத்தில் கோபமாக இருக்குதுன்னு தெரியாது. அப்போ தெரியாத உள்ள போனால் அந்த யானை என்ன பண்ணுன்னா, அது தற்காப்புக்காக அது கொன்றுச்சு. அந்த பாகனம் பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்துக்காக இங்கே வேலை செய்கிறான். இப்போ பார்த்திங்கன்னா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யானை கோவப்படல, மதம் பிடிக்கல, கோபம் தான் வந்திருக்கு. அந்த யானை பெண்ணானை, யானைக்கு தான் கோவப்படுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணானை 25 வயசு பெண்ணானையை அது இனப்பெருக்கம் செய்கிறக்கு இல்லாமல் நீங்கள் கோயிலில் போட்டு அடைச்சி வைக்கிறது சரியாக தவறாம். அதாவது பார்த்திங்கன்னா, நானும் சாமி கும்பிட்றாரு தான் உடனே இவர் வேறு மாதிரி நீங்கள் பேர் சொல்லிடுறீங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு யானையை அதனோட இயல்பு வாழ்க்கையை வாழ விடுங்க. ஓகேவா? இப்போது இந்த இதுக்காக யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? கடவுள் முருகப்பெருமான் பொறுப்பேற்றுக்குவாரா? அந்த குடும்பத்துக்கு என்னதான் சன்மானம் கொடுத்தாலும் அந்த குடும்பம் துயரத்தில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் யானை கோயிலில் பராமரிக்கிறது சரியாக தவறான்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது சரியாக தவறான்னு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.